ஹாய் ஆல், வெல்கம் டு பவிஸ் டெய்லி வைப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் தண்ணி குழம்பு. நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் பொடியாக நறுக்குன்னு வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாவையும் அது கூட சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் மட்டன் இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக அரிஞ்சதையும் சேர்த்துக்கிறேன். இதை வதக்கி விட்டு இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தண்டு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டதும் இதுக்கு தேவையான மசாலா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்தேன்னா சூப்பரான மட்டன் தண்ணி குழம்பு ரெடி. ஃப்ளேவருக்காக மிளகு, சீரகம், தனியா 3மே பொடிச்சு வச்சுருக்கேன். அது கூட கொத்தமல்லியும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.